அமித்ஷா கையில் எடப்பாடி ஃபைல், ஆட்டத்தை ஆரம்பித்த டெல்லி, குறி வைக்கிறாங்க அடித்து சொன்ன நேரு. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இந்த சந்திப்பில் திமுக அமைச்சர்கள் பலர் மீது எடப்பாடி பழனிசாமி புகார் அளித்ததாகவும், அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் என புகார்கள் கொடுத்ததாகவும் கூறப்பட்டது. இதற்கான ஃபைல் ஒன்றை எடப்பாடி கொடுத்ததாகவும் கூறப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆளும் திமுக தலைகளுக்கு எதிராக டெல்லி காய் நகர்த்தி வருவதாக அமைச்சர் KN நேரு கூறிவிட்டார். திமுகவில் இருப்பவர்களை குறிவைத்து அடிப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது. அதில் முதல் பலி நான் ஆகிவிட்டேன் என அமைச்சர் KN நேரு திருவாரூரில் பேசியுள்ளார். திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பிலான பாகநிலை முகவர்கள் மற்றும் PDA முகவர்களுக்கான மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக முதன்மை செயலாளரும் திருச்சி மண்டல பொறுப்பாளருமான நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு வாக்குச்சாவடி பாகநிலை முகவர்கள் மற்றும் டிஜிட்டல் முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். இந்த கூட்டத்தில் வாக்காளர்கள் தொடர்பான சரியான தரவுகள் எவ்வாறு உறுதி செய்வது, BLA 2 மற்றும் BDA ஆகியோரின் குறிக்கோள்கள் மற்றும் பொறுப்புகள் என்னென்ன, வாக்காளர் பட்டியல் திருத்தம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 92 வயதான மூத்த திமுக முன்னோடி சுப்பிரமணிய பிள்ளை நேற்று மறைந்ததையொட்டி அவருக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் பேசிய அவர், இரண்டாவது முறையாக தமிழக முதல்வராக MK ஸ்டாலின் பதவியேற்க வைப்பது அவருக்காக அல்ல, கழகத்திற்காக அல்ல, நம்முடைய நன்மைக்காக, பொதுமக்களின் நன்மைக்காக. நமது ஆட்சியில் பொதுமக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த உதவிகள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிடைப்பதற்குத்தான் என்று கூறியுள்ளார். திமுகவில் இருக்கும் ஒவ்வொருவரையும் குறிவைத்து அடிப்பதற்கு BJP தயாராகிவிட்டது. அதில் முதல் பலி நான் ஆகிவிட்டேன். எது வந்தாலும் நிற்போம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடிக்க பந்து மாதிரி எழுந்திருக்க வேண்டுமே தவிர விட்டுவிடக்கூடாது என்று கூறியுள்ளார்.